இல்லையா? வாங்க வாங்க வாங்க, வாழைப்பழம் வாழைப்பழம் வாங்க, வாழைப்பழம் வாங்க சாமி. இன்னைக்கு மண்டை பிடி தானே. ஒரு சீப்பு 200 ரூபா சாமி. ஆமா வாங்க. நான் இந்த விலை வச்சு அந்த விலை விற்கிதுப்பா. ஒரு வாழைப்பழம் 200 ரூபா தான். இஷ்டமா இருந்தா எடுக்க, இல்ல இஷ்டமா தான் எடுத்துட்டு போய் போயிட்டாரு. நான் விற்க தெரியாதா? நான் வித்துருவோம் போ. என்னமா அவ்வளவு ரேட்டு வித்துட்டு இருக்க நீங்க? என்னமா 200 ரூபா தான் இஷ்டமா தான் போயிட்டாரு. பாப்பா என்னப்பா ஒரு சீப்பு 200 ரூபாய். இதுக்கு வருஷம் எடுத்துட்டு போகணும்னா இப்ப சீப்பு போட்டு சீப்பு போட்டு காசு இல்லாத விக்கிறோம். அதுதான் உனக்கு பிரச்சனை. என்ன சொல்றது? என்ன ரேட்டு சொல்றீங்க? 200 ரூபாங்கிறாங்க ஒரு சீப்பு. என்ன எவ்வளவு ரேட்டு சொல்லி? 200 ரூபா சொல்றேன். ஒரு விலைவாசி என்ன விக்குது உனக்கு என்ன தெரியும்? விலைவாசி அப்படின்னா அதை ரூபா உரிச்சிருக்க சொல்ல கூப்பிட்டாங்க. ரேட் எவ்வளவு இது சொல்ல போறியா? அப்படியே 200 ரூபா ஒரு சீப்பு 200 ரூபா. நான் விக்கிறதுக்கு தானே வச்சுட்டு இருக்கிறேன். நீ பேசா தின்னுகிட்டு இருக்கிற. பழம் நல்லா பார்க்கணுமா? பழம் நல்லா பார்க்கணும். அப்ப நான் பழம் விக்கிறதா உனக்கு நான் திக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தேனா? பழம் வந்து கேஸ் பார்க்கணும் பண்ணணும். நீ என்ன பார்த்துட்டு பழம் டேஸ்ட் பார்க்கணும். இரு என்ன 4 வச்சிருந்தா ஒரு மாசம் ஒரு சீப்பா காணும். நல்லா கரெக்டா தான் இருக்கு. இரு எங்க இருக்க கட்டுப்பா? நீ எதிர் பாத்துட்டு சீப்பா ஒரு சீப்பா காணும். அப்படிதான் எல்லாம் இருக்கும். நீ அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதா? வாழைப்பழம் ரேட்டா நீ கரெக்டா பேசிட்டு இருந்தீங்க. 200 ரூபா தான் நான் இஷ்டம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதா? வாழைப்பழம்னா வாழைப்பழம் ரேட் தான் இருக்கும். அது ரேட்டு நீ பேசிட்டு இருக்காத. நீ விக்கிறது சரியில்லை. அங்க படுத்த வெள்ளை காக்கா மல்லக்க பறக்குது. பயம் போயிடுச்சு. ஒரு பழம் இல்லாத கலகர பயம் வந்து இந்த பழத்தை அறுவச்சு எடுத்துட்டு போட்டான். அவன் வந்தாலே கலகம் தான். வந்தாலும் என் வாழைப்பழம் சாடா போயிடுச்சு. வரண்டா இருடா. ஒரு இப்ப வாழைப்பழமா இல்ல வந்து பேசுகிறான். அவனை வரட்டும் இரு.